எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்க்குறப்போ அந்த டயபெட்டிஸ், அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் வந்து பார்க்குறப்ப ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 75 பேருக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது. முதல்ல தான் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இருந்தால் சுகர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாமே வந்து சுகர் பிரச்சனை வராத அமைப்பில் வந்து இருக்குது. இதுலேயே வந்து சில நேரங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே சுகரோடையே வந்து பிறக்கிற குழந்தைகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஜாதக கிரக அமைப்புன்னு பார்க்குறப்ப லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாங்கன்னா பிறக்கிறப்பே வந்து ஏதாச்சும் உடல் உபாதையில் வந்து பிறந்துருவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், எனக்கு வந்து சுகர் வருவதற்கான ஒரு அமைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா, 6ஆம் அதிபதி நீர் ராசியில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சுகருங்கிறது வந்து பார்க்குறப்ப இந்த நீர்த்தன்மை சாய்ந்த, அதாவது ரத்தம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அதனால 6ஆம் அதிபதி வந்து நீர் ராசியில் இருந்தாலும் சரி, அந்த ஆறாவது வீடு வந்து பார்க்குறப்ப நீர் ராசியாக இருந்து அதில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்லை ஆறாம் அதிபதி நீர் ராசியில் இருந்தாலும் சரி, ஆறாவது வீடு வந்து நீர் ராசியாக இருந்து அதில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் சரி, சுக்கிரன் ரொம்ப பலவீனமாக போயிருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து பார்க்குறப்ப குரு சனி சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் வந்து ஏதாச்சும் வகையில் தொடர்பு இருந்தாலும் சரி, இப்போ வந்து குரு சனி சேர்ந்திருக்கு, சுக்கிரன் பார்க்குது, கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை, ஓகே, நட்சத்திர பரிவர்த்தனை, அதேமாதிரி வந்து பார்க்குறப்ப சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகுறது, ஓகேங்களா? இப்போ சுக்கிரன் சனியை சேர்ந்தது குருவுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சுகர் வருவதற்கான அமைப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது. அது எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, குரு தசையில் வந்து சுக்கிரன் புத்தியோ, சுக்கிரன் தசையில் குரு புத்தியோ, இல்லைனா வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு 6வது வீட்டில் நீர் ராசின்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தியிலையோ இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்த் வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. இதில் எல்லா லக்னக்காரங்களும் வந்து சுகர் வரும். ஸோ இந்த லக்னக்காரங்கள் தான் சுகர் வரும், அந்த லக்ன சுகர் வந்து அதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தா சுத்த கம்பக். ஆனால் எல்லா லக்னக்காரங்களுக்கும் வந்து சுகர் வந்து அமைப்பு இருக்குது. அதில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. அதுலேயும் வந்து முக்கியமான விதி, இனிப்பை சொல்லக்கூடிய கிரகங்களான குருவும் சுக்கிரனும் வந்து ஓரளவுக்கு நல்லா பலவீனமாக இருந்து சனியோட தொடர்பை பெற்றிருக்கிறது. ப்ளஸ் வந்து நீர் ராசி சொல்லக்கூடிய 6வது வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரன் 6-12 மறைஞ்சு நீர் ராசியில் இருக்கிறது. ப்ளஸ் வந்து பார்க்குறப்ப 6ஆம் அதிபதி எந்த கிரகம் வந்தாலும் சரி 6ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் இப்பயே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கும் இந்த சுகர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது.